நம்மளோட சமூகத்தில் நான் சொல்கிற டைப் ஆஃப் பெற்றோர்களை நம்ம அன்றாடம் நம்ம பார்க்குறது ரொம்ப சகஜமாயிட்டு இருக்கு. அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பெரிய லெவலில் ஏர்னிங்ஸ் இல்லாதனால அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அண்ட் அவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் மணி தான். அதை வச்சு அவங்களோட மாதாந்திர செலவுகளை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? மினிமம் 25 லட்ச ரூபா கார்பஸ் இருந்தால் போதும். அண்ட் மாதம் 20,000 ரூபா பர் மந்த்துங்கிற மாதிரி மாதம் 1ஆம் தேதியான இன்கம் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு 50 வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்கள் பெருசாக சேவ் பண்ணலனா கூட இதுக்கப்புறமாவது நீங்கள் ஒரு 11,000 ரூபாய் எஸ்ஐபி போடுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you again. நம்மளோட சமூகத்தில் நான் சொல்கிற டைப் ஆஃப் பெற்றோர்களை நம்ம அன்றாடம் நம்ம பார்க்குறது ரொம்ப சகஜமாயிட்டு இருக்கு. எப்படியாப்பட்ட பெற்றோர்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பெரிய லெவலில் ஏர்னிங்ஸ் இல்லாதனால அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதோடு சேர்ந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்க பசங்களுக்கும் அவங்களுக்கும் டேர்ம் சரியாக போயிருந்திருக்காது. அதனால அவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணாமையும் இருக்கிற அந்த பெற்றோர்கள் நம்மளால் பார்க்க முடியாது. ஆர் பசங்களும் பெரிய லெவலில் செட்டில் டவுன் ஆயிருக்க மாட்டாங்க. அதனால ஃபினான்ஷியலாக அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமையும் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெற்றோர்களை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கம். ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் பெரிய லெவலில் கார்பஸை கிரியேட் பண்ணல. அதே மாதிரி என்னோட பசங்களை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சால் என் பசங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த மாதிரியான நபர்களுக்காக பண்ணது தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். டெஃபினட்டாக இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இன் திஸ் நம்பர். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். பிகினிங் ஆஃப் தி வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரியான பெற்றோர்கள் நிறைய பேர் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கான மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பெரிய லெவலில் ஏர்னிங்கிறது இருக்காது. ஆர் அவங்க ஏதாவது பிட்வீன் 25 to 50 இயர்ஸில் சில தவறுகளில் செஞ்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பெரிய கார்பஸ் பில்ட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஆர் அவங்களோட பசங்களோட எஜுகேஷனுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அதனால் பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி ரெட்ரோஸ்பெக்டிவ் பேசிஸில் ஆர் அதை நம்ம இப்போ இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே அதனால் நடக்க போகிறதில்ல. இப்போ ஒருத்தர் 60 வயசில் இருக்கார். அவருக்கு அவரோட பசங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாத சூழ்நிலையிலையும் இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் மணி தான். அதை வச்சு அவங்களோட மாதாந்திர செலவுகளை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கால்குலேஷனை காட்டுறேன். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் 60லேருந்து 85 வயசுக்கு நான் நல்லபடியாக இருக்கேன்னா அந்த 60லேருந்து 85 வயசு வரைக்கும் என்னோட இன்கம்க்கு அது சஸ்டெயினபிளாக இருக்கணும், வர வருமானம். அதே மாதிரி என்னோட காலம் தாண்டி என் ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் கூட நான் ஒரு அசட்டை நான் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நினைக்கிற பெற்றோர்களாக இருந்தாங்கனாலும் இந்த இன்னொரு செகண்ட் டைப் ஆஃப் கால்குலேஷன் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டைப் ஆஃப் கால்குலேஷன், நான் 50 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் எதுவுமே சேவ் பண்ணல, என்னால் பெரிய அமௌண்ட் இதுக்கப்புறமும் சேவ் பண்ண முடியாது, என்னால் ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் சேவ் பண்ண முடியும், ஆனால் அந்த அமௌண்ட்டை வச்சு என்னோட ரிட்டையர்மெண்ட்டை நான் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3 டைப் ஆஃப் கால்குலேஷன் அதில் காட்ட போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு திஸ் கான்டென்ட். ப்ளீஸ் வாட்ச் தி கால்குலேஷன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் கால்குலேஷன், என்கிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். ஆனால் என்னை நம்பி பசங்க இல்லை. என்னோட லைஃபுக்கு நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னா போதும். பசங்களாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிட்டாங்க. நான் வந்து எந்த காரணத்தை கொண்டு பசங்களை டிபெண்ட் பண்ணி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா இந்த கால்குலேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவர் கையில் ஒரு 20 லட்சம் தான் இருக்குது. அண்ட் அவரோட மாதம் எக்ஸ்பென்சஸ் 20,000 ரூபா அப்படின்னா அவருக்கு அடுத்த 25 வருஷம் வரைக்கும் இந்த 20,000 ரூபாங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க பசங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் அவரோட லைஃப்பை சஸ்டெயினபிளாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி 25 இயர்ஸ் முடியும்போது பார்த்தீங்கன்னா அவர் விட்டுட்டு போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,75,000 தான். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணாமல் மாதம் 1ஆம் தேதி ஆனால் அவருக்கு 20,000 ரூபா இன்கம் வர மாதிரி இருக்கும். இதுக்கு வெறும் 20 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். இது யாருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட பசங்களை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு. அதே மாதிரி என் கையில் இருக்கிற மணியும் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட காலம் தாண்டி என்னோட ஒய்ஃப்க்கும் குழந்தைங்களுக்கும் கூட நான் வந்து ஒரு சொத்தை கொடுத்துட்டு போகணும், ஒரு அசட்டை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா நான் இப்போ செகண்ட் காட்ட போகிற கால்குலேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட காலம் தாண்டி என்னோட பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு மினிமம் 25 லட்ச ரூபா கார்பஸ் இருந்தால் போதும். அண்ட் மாதம் 20,000 ரூபா
பர் மந்த்துங்கிற மாதிரி மாதம் 1ஆம் தேதியான இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அடுத்த 25 வருஷம் அவங்க நல்லபடியாக இருக்காங்கன்னா, 60லேருந்து 85 வயசுக்கு நல்லபடியாக இருக்காங்கன்னா, அந்த 25 வருஷத்துக்கும் இந்த 20,000 ரூபாய் இன்கம் வரும். அண்ட் அதை தவிர அவங்களோட குழந்தைங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் அவர் காலமானதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 87 லட்ச ரூபா கார்பஸும் அவங்க ஃபேமிலி கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கும். இது வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு. இப்போ நான் 3வது சொன்னேன் இல்லையா, 50 வயசு ஆயிடுச்சு, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது, ஆனால் நான் இது வரைக்கும் பெருசாக சேவ் பண்ணல, இதுக்கப்புறமும் என்னால் பெருசாக சேவ் பண்ண முடியாது, ஆர் எனக்கு இன்னும் என்னோட பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பொண்ணோட மேரேஜ் இருக்குது, எனக்கு பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் இன்னும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பெருசாக சேவ் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட நபர்களுக்கு அட்லீஸ்ட்டு இங்கே இந்த அடுத்த 10 வருஷத்தில் ஒரு 25 lakhs அது கார்பஸ் பில் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் 60க்கு மேலே அவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியும். அப்போ அந்த 25 lakhsங்கிறது அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அவர் கார்பஸை பில் பண்ணணும்னா அவர் எவ்வளோ சேவ் பண்ணுங்கிறத நான் இப்போ 3வது கேல்குலேஷனில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ 50 வயசுக்கு அவர் எதுவுமே சேவ் பண்ணலன்னா கூட இங்கேருந்து 50வது வயசுலேருந்து அடுத்த 10 வருஷத்துக்கு மாதம் 11,000 ரூபா சேவ் பண்ணால் கூட அடுத்த 10 வருஷத்துக்கு இதை ரெகுலராக பண்ணார்னா 12% ஈல்டில் அவர் கிரியேட் பண்ண போகிற கார்பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,65,000 rupees. ஸோ அந்த 25 லட்ச ரூபா ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது 20,000 ரூபா பர் மந்த்துங்கிற மாதிரி அவங்களுக்கு ரெகுலராக இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அதை வச்சு டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அவங்களால வந்து டெஃபினட்டாக அவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு 50 வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்கள் பெருசாக சேவ் பண்ணலனா கூட இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 11,000 ரூபாய் எஸ்ஐபி போடுங்க. இதுக்கு மேலே பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்களால் பெரிய லெவலில் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்த 11,000 rupees எஸ்ஐபி அடுத்த 10 வருஷத்துக்கு கொண்டு போங்க. ஒரு 25 லட்ச ரூபா கார்பஸாக பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸோட உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் கொண்டு போக முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் அண்ட் கீப் ப்ராஸ்பரிங்.